வாங்கி வச்சா பிங்காங் கிளாஸ். இது கண்ணாடி கிளாஸ். இது என்ன கிளாஸ் பாப்பா? அதெல்லாம் தெரியல. என்ன ஷாப்பிங்லாம் முடிச்சு என்ன பண்ணுறீங்க அடுத்து? பப்பு சாப்பிட்றோம். எனக்கு ஒன்று அவங்க ஒன்று. ரிலாக்ஸாக வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு ஏன்னா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பப்பு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறோமே. வீட்டிலே வந்து இன்ட்ரோ வந்து எடுத்துருப்போம். அதுக்கு முன்னாடியே ஒரு பஸ் விட்டுட்டோம். அதனால் வந்து சரி கோவிலே வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இன்ட்ரோ எடுக்கிறோமே. சரி போயிட்டு என்னன்னா ஷாப்பிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்ரீ இங்கே பாருங்க, இது வந்து ஜெயஸ்ரீ தச்சு தச்சா. நான் தச்சு பாப்பா தச்சு பின்னாடி வந்து கழுத்து வச்சு தைச்சேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த படம் வந்து எனக்கு அப்பா எடுத்து கொடுத்தாங்க. சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரிலாக்ஸாக என்னோடய தை கிளாஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ரிலாக்ஸாக நான் தை கிளாஸில் இருக்க பார்த்து என்னென்னலாம் தைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க போகலாம். ஜெயஸ்ரீ, நீ ரம்யா வந்து ஷாப்பிங் பண்ண அதோட இப்போ தான் பண்ணுறீங்க. என்ன எடுத்துருக்கிறீங்க? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட கொடுத்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் சோப்பு அதிகமாக எங்களுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு தான் ஆகுது. சோப்பு, குளிர் சோப்பு, அப்புறம் பேஸ்ட்டு முக்கியமானது வாங்கினுக்கிறா ஜெயஸ்ரீ. குடும்பத்து பொண்ணை மாறிட்டா. என்ன நீங்கள் கூட எடுத்துன்னு போகணும்னு பார்த்தா கூட எடுத்துன்னு வர சொல்லிட்டீங்க. சரி, சூப்பராக கிளாஸ்லாம் இருக்குது பாரா, அழகாக இதெல்லாம். அதெல்லாம் என்ன வாட்டர் கேன், தண்ணி குடிக்கிறது வாட்டர் கேன். உண்டியில் அது முயல் உண்டு. சரிம்மா, கீழே கூட அழகாக இருக்குது கிளாஸில். வாங்கி வச்சா பிங்காங் கிளாஸ். இது கண்ணாடி கிளாஸ். இது என்ன கிளாஸ் பாப்பா? அதெல்லாம் தெரியல. நான் வீட்டுக்கு தேவையானது வாங்கியாச்சா ஃப்ரெண்ட்ஸ்? மல்லிகை ஜாமான்லாம் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான வாங்கலாம். அது குழம்பு ஜாமான்லாம் வந்து மிளகு, சீரகம் எல்லாம் வந்து வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரம்யா வாங்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து குளிக்கிற சோப்பு, எண்ணெய், இந்த ஐட்டம் நம்ம குறைச்சி வாங்குறாங்க. அப்படித்தானம்மா? திட்டமாக தான். இதெல்லாம் சென்ட்டு. முட்டை ஷாம்பு பார்த்தீங்களா? முட்டை மாதிரியே சூப்பராக இருக்குதுல்ல? என்ன ஷாப்பிங்லாம் முடிச்சு என்ன பண்ணுறீங்க அடுத்து? பப்பு சாப்பிட்றோம். எனக்கு ஒன்று அவங்க ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், ரிலாக்ஸாக வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு ஏன்னா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பப்பு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆமாம். சரி, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறோம்னா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கணும். எங்கே போனாலும் நாங்கள் பஸ்ஸுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் காற்று கிடக்கணுமே. அதுதான் அப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க தள்ளுன்னு போகிறதுக்கு. எங்கே இருந்தாலும் நாங்கள் பஸ்ஸுக்கு தான் நின்று பார்த்துன்னு இருக்கணும். இங்கேயே அதுமாரி பஸ்ஸுக்கு தான் நாங்கள் பார்த்துக்கிறோமே. எந்த கோயில் சாம்பார் சாதம்? கோயில் இல்லைம்மா, ஹோட்டலில் தான் வேணும்தான். பிரியாணி சாப்பிடலான்னு பிரியாணி விற்று சாப்பிடணும் பார்த்து நேரம் ஆகிடுச்சு. நம்ம உட்காந்து சாப்பிட முடியாது. அதனால சாம்பார் சாதம் எதாவது வீட்டை போய் சாப்பிடணும் சொல்லிட்டு சாம்பார் சாதம் வாங்கி நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒன்று, ஜெயஸ்ரீக்கு ஒன்று. ஆமாம், இங்கே அவனையும் பிரிக்கவே இல்லை. அம்மா சூப்பராக நாம அன்றைக்கி ஒன்றா சேஞ்சுமா, அதை விட இது நல்லாவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் தான். அப்படியே வந்து கீழே வந்து பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. திட்டமான ஷாப்பிங் தான். ஆமாம். 5 சோப்பு, சோப்பு 5. அதுக்கப்புறம் வந்து 2 மைசூர் சாண்டல் சோப்பு. அதுக்கப்புறம் ஒரு மில்க் பிஸ்கெட்டு, ஒரு குட் டே பிஸ்கெட்டு, எப்பயும் போல் ஒரு சரம் ஷாம்பு. அதுக்கப்புறம் வந்து ஏனம் விளக்கிறதுக்கு வந்து இரும்பு பஞ்சு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஒரு பஞ்சு ஒன்று. பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து மாற்றி எடுத்துட்டாங்க. கவரை பார்த்து ஏமாந்துட்டாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா. அதுக்கப்புறம் வந்து தையல் அம்மாவுக்கு வந்து பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால சரி தையல் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மாட்டில் ஓட்டி போடல. நடக்கிறதுலாம் என் தெரியல, முட்டி இடுப்பு கிடுப்பு எல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிக்குது. அதுதான் தையலம் தான் எடுமான்னு சொன்னதுக்கோசம் 3 தையலம் எடுத்தாச்சு. அப்புறம் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து முடிஞ்சிடுச்சு இல்லையா? நாங்கள் கிளாஸுக்கு ஸ்டார்டிங் போனதுலேருந்து நாங்கள் முடிகிற வரைக்கும் நாங்கள் என்னென்ன ப்ளவுஸ்லாம் வந்து தைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறோம். கையில் நாங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து தைச்சி கொடுத்தோம். அதுவும் இல்லாமல் அந்த ப்ளவுஸ்லாம் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். ஃபோட்டோ மட்டும் ஸ்க்ரீனில் ஒரு சைடில் வந்து தெரியும் பாருங்கள் அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிம்மா.
ஜெயஸ்ரீ தை கிளாஸுக்கு போய் இவ்வளோ தர அம்மா தச்சு வந்து கொடுத்துட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா ஜாக்கெட்லாம் தச்சு கொடுத்தாங்க. ஜெயஸ்ரீயும் ரம்யாவும் சேர்ந்து நிறைய 6 ஜாக்கெட் கணக்கு பண்ணி தச்சு கொடுத்தாங்க. நார்மல் ஜாக்கெட்டு. சரண்யா வந்து 2 ஜாக்கெட் தச்சு கொடுத்தா. என்ன கேட்டால் அவங்க மாமியார் 2 ஜாக்கெட்டு, அவங்க சரண்யா 2 ஜாக்கெட்டு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தச்சுக்கணும். அதுக்குள்ள ஜெயஸ்ரீல வந்து அவங்களுக்கும் ஜாக்கெட் தச்சுக்கவில்லை. ஆனால் எனக்கு மட்டும்தான் தச்சு வந்து கொடுத்தாங்க. லைனிங் வச்சு வந்து 3 பீஸ் தச்சு கொடுத்தாங்கண்ணா. ஆமாம் சரி வாங்க ஒன்றுனா பார்க்கலாம். ஆனால் சூப்பர் கலர்லாம் எடுத்து கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்களா பின்னாடி நெக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கழுத்து சொல்லித்தர. இது வந்து நார்மல் கழுத்து, பைப்பிங்கு, அப்புறம் வந்து கழுத்து, டைமண்ட் கழுத்து. கழுத்துக்காக தான் நாங்கள் அந்த நார்மல் ஜாக்கெட் வந்து தைச்சோமே. ஃபர்ஸ்ட்டு 2 ஜாக்கெட் வந்து நல்லா ப்ராப்பராக தைக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜாக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து கழுத்து சேஞ்ச் பண்ணி தைக்க கற்றுக்கிட்டோம். இந்த ஜாக்கெட்டு பூராவே நார்மல் தான். ஆமாம் அம்மா அழகாக துவச்சி மடிச்சு கிடிச்சு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டேன். கலராக இருக்குது. இது என்ன கலருமா? ஆரஞ்சு கலரு. இதுதான் ஆரஞ்சு இல்லை ஒரு கலர். அதான் ஆரஞ்சு. அது பேர் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காம்பஸில் காணும். இது வந்து சரணையா தைச்சது. ஆமாம் இதுவும் சரணையா தைச்சது தான். ஆமாம் இது எல்லாமே நாங்கள் தைச்சது. இவ்வளோ தடவை வந்து நார்மல் ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிசைனிங் வச்சு தைச்ச ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம். நார்மலாக வந்து சாரீ ப்ளவுஸ் வந்து தைக்க போனோம் இல்லையா, அதில் வந்து அம்மாவுக்கு வந்து நார்மலாக கையில் அந்த சாரியில் அந்த பட்டை எடுத்து வச்சு, ஆமாம் கழுத்தில் வந்து நாட்டெலாம் வைக்காத, அப்புறம் லேஸ் வைக்காத, டிசைனுமே இல்லாமல் சிம்பிளாக ஜாக்கெட்டு. ஆமாம் லைனிங் கொடுத்து. ரம்யா வந்து ஆர்வம் தாங்க, நான் ஒன்றாச்சும் வந்து டிசைன் வச்சு தைச்சு தரேன்னு சொல்லிட்டு ரம்யா தைச்சி கொடுத்தது ஜாக்கெட் தான் இது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரம்யா தைச்சி கொடுத்தது. ஆமாம் நெக்ஸ்ட் நான் தைச்சது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜெயஸ்ரீ தைச்சா. இதை நான் வச்சேன். இந்த பூலாம் வந்து நானே ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தெரிஞ்ச பாப்பாவுக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு ஒன்று தைச்சி கொடுத்தா. ஆமாம் கையெலாம் வந்து கையை வந்து டிசைன் வச்சுதாங்க பாருங்க. சூப்பராக இருக்குது ஜெயஸ்ரீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரம்யா தைச்சது. இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தைச்சது வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் தைச்சது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து சூப்பராக வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க கற்றுக்கிட்டு அவளும் வந்து ஊருக்கும் போயிட்டா, நாங்களும் கற்றுக்கிட்டு தனியாகவும் நின்றுட்டா, நாங்களும் நின்றுட்டோம். இப்போ என்ன ஒரு குறைன்னா ஜெயஸ்ரீக்கு வந்து மிஷின் வாங்கி தரணும். மிஷின் வாங்கி கொடுத்தா வந்து கற்றுக்கும். எனக்கு ரொம்ப நாளைக்கு வாங்கி தராந்தா டச் விட்டுடும். ஆமாம் அது உடனே வாங்கி கொடுத்தா வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. சரண்யாலாம் மிஷின் வாங்குற ஐடியாவில் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு மிஷின் வாங்குற ஐடியாவில் தான் இருக்கும். ஆமாம் வாங்கலாமான்னுட்டு. சரி சீக்கிரத்தில் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. சரிம்மா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணல. எப்போ வந்து போயிட்டேன். டாட்டா பாய்.